நாம் ஆரோக்கியம் நிறைந்த உணவாக காய்கறிகளை மட்டும்தான் சிலர் நினைக்கின்றனர். ஆனால் காய்கறிகளை விட அதிகமான சத்துக்கள் சில தானியங்கள் மற்றும் பயிறு வகைகளும் இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய பதிவில் மொச்சை கொட்டை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள், யாரெல்லாம் சாப்பிட வேண்டும் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது என்பது பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வைட்டமின் இ, வைட்டமின் கே, புரதம், கொழுப்பு, நார்ச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், தைமின் மற்றும் ஜிங்க் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் மொச்சை கொட்டையில் இருக்கின்றன. இத்தனை சத்துக்களை கொண்ட இந்த மொச்சை கொட்டையை தினந்தோறும் சாப்பாட்டில் சேர்த்து கொள்ளவில்லை என்றாலும் வாரத்திற்கு ஒரு முறையாவது கட்டாயமாக சாப்பிட வேண்டும். மொச்சை கொட்டையை நாம் உணவில் சேர்த்துக் கொள்ளும் போது செரிமான பிரச்சனை இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ட உணவினை உடனே செரிமானம் ஆகச் செய்து மலச்சிக்கல் வராமல் தடுக்கிறது. இந்த மொச்சை கொட்டையில் உள்ள நார்ச்சத்து, பொட்டாசியம் மற்றும் போலேட் போன்ற சத்துக்கள் இதயம் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது. மேலும் இரத்தத்தில் கொழுப்பின் அளவை அதிகரிக்க செய்யாமல் இருப்பதற்கு மொச்சை கொட்டை சிறந்த பலனை தருகிறது. இதில் இருக்கும் புரதச்சத்து நமது உடலில் உள்ள திசுக்களின் வளர்ச்சிக்கு மிகவும் பயனளிக்க கூடியதாக இருக்கிறது. இத்தகைய மொச்சை கொட்டை பெருங்குடலில் புற்றுநோய் வருவதற்கு காரணமாக இருக்கும் ரசாயனங்களை அழித்து புற்றுநோய் வராமல் தடுக்கிறது. மேலும் மார்பக புற்றுநோய் தடுப்பியாகவும் பயன்படுகிறது. உடலில் இரத்த சிவப்பணு அணுக்கள் குறைவாக உள்ளவர்கள் மொச்சை கொட்டையை சாப்பிட்டால் நல்லது. ஏனென்றால் மொச்சை கொட்டையில் இரும்புச்சத்து இருப்பதால் இது இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்கவும் மற்றும் உடலின் ஆற்றலை அதிகரிக்க செய்யவும் பயன்படுகிறது. மொச்சை கொட்டை சாப்பிட வேண்டியவர்கள்: சர்க்கரை நோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள், மன அழுத்தம் உள்ளவர்கள் சாப்பிட வேண்டும். சிறுநீரகத்தில் கல் உள்ளவர்கள், வாதம் உள்ளவர்கள் இந்த மொச்சை கொட்டைகளை சாப்பிடக்கூடாது. மொச்சை கொட்டை நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் அதனை சரியான அளவில் மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வது உடம்பிற்கு நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.